ஹாய் மேம். நீங்க என்ன ஒர்க் நான் விப்ரோல ஃபினான்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். பண்ணீங்க? நான் நோக்கியால இருக்கேன். ஓகே. டெக்னிக்கல் லீடர். ஓகே. அப்ப உங்ககிட்ட தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கரெக்ட்டா கேட்கணும். ஏஐ வந்து குட்டா? பேடா? ஃபார் பப்ளிக்? குட் தான். இப்போ வந்துட்டு ஃபுல்லா அத நோக்கி தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு அத இப்ப லேர்ன் பண்றது பெஸ்ட் தான். ஓகே. எப்படி அவங்க லேர்ன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்கூல் லெவல்ல இருக்கட்டும், ஒரு ஸ்டூடண்ட்ஸ் லெவல்ல இருக்கட்டும், அவங்களுக்கு எப்படி அந்த ஏஐ பத்தியான அவேர்னஸ் தெரியும்? இப்போ வந்து ஃபுல்லாவே ஆன்லைன்லயே கோர்ஸ் எல்லாமே தனியா அதுக்குன்னு இப்போ அவைலபிளா தான் இருக்கு. ஸோ நானே இப்போ ஓனா ஏதோ படிக்கணும் அப்படின்னா, ஃபுல்லாவே வந்து ChatGPT எல்லாமே வந்து யூடியூப் அந்த மாரி தான் படிச்சுட்டு இருக்கோம். ஓனால தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு கிளாஸஸும் போயிட்டு இருக்காங்க. எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது அவங்க இஷ்டம் தான். எப்படி ஓகே. லைக் நாங்க காலேஜ்ல இருந்தே ஏஐ பத்தி படிச்சிருக்கோம். ஸோ லைக் வி ஹேட் நாஸ்காம் கோர்சஸ்லாம் இருந்தது. ஸோ செப்பரேட்டா வந்துட்டு காலேஜ்லயே இருந்தது. ஸோ அதுல அண்ட் மோஸ்ட்லி யூடியூப், சாட் ஜிபிடி, யா வி ஹேட் மெனி ஆன்லைன் கோர்சஸ்லாம் இருக்கு இல்லையா? லைக் கிரேட் லேர்னிங் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ், கோர்செரா ஓகே. எல்லாமே கோ த்ரூ பண்ணி சொல்லலாம். ChatGPT வழியா தான் ஃபீட் பண்றாங்க. இப்ப கூட ஒரு ஆத்தர் வந்து சொல்லிட்டு போனாரு, நான் வந்து ரிசர்ச் பண்றதே ChatGPT வழியா தான் ரிசர்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஏஐ கிட்ட போயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஆத்தர்ஸே இருக்க மாட்டாங்க. ஏஐ வில் டேக் கேர் ஆஃப் இட் என்டையர் திங். கரெக்ட்டா? ஸோ இந்த மாதிரி விஷயத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது வந்துட்டு ஒரு சைடு பயமா தான் இருக்கு. ஏன்னா எல்லாமே வந்துட்டு அது இது ரிலேட்டடா தான் இப்போ போயிட்டு இருக்கு. நமக்கே இப்போ ஒர்க் இருக்குமா அப்படின்னு. ஸோ கொஞ்சம் வளர வளர அது டவுட் தான். எப்படி இருக்கும் ஏன்னு தெரியல. ஏன்னா ஃபுல்லாவே அது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு இப்போ. நீங்க என்ன ஐட்டிங் ரிலேட்டடா நோ ஐடியா. சரி, இப்ப நீங்க உங்களோட பாயிண்ட்லயே நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஏஐ வந்து ரீப்ளேசிங் தி எல்லா ஐடி பீப்பிளோட வொர்க்க வந்து ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு சொல்றேன். ஸோ இப்படி ரீப்ளேஸ் பண்ணிடுச்சுன்னா, நாளைக்கு என்ன மாரி வொர்க் ஐடிக்குள்ள இருக்கும்? அதாவது என்ன மாரி டெசிக்னேஷன் அவங்க அப்ளை பண்ற மாரி? அத வந்து மேனேஜ் பண்ற மாரி தான் இருக்கும். இப்போ வந்து எங்களுதுலயே வந்து ஃபினான்ஸ்ல வந்துட்டு மேனுவல் ஒர்க் வந்து 50% கம்மி பண்ணிட்டாங்க. இந்த ஏஐ ஆஃப்டர் ஏஐக்கு அப்புறம். ஸோ மேனுவல் ஒர்க் கம்மி பண்றனால அவங்க அந்த சைட்ல இருந்து நம்மள வெளிய இது பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ வந்துட்டு நமக்கு வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் 50% கம்மியாகும். ஸோ நம்ம வந்துட்டு ஏஐ ஏஐ ரிலேட்டடா நாலேட்ஜ் வந்து கெயின் பண்ணிக்கிட்டா நமக்கு ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல். என்னோட இன்னொரு கொஸ்டின் எப்படின்னா, நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஏஐன்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. பட் வி ஆர் இன்டு தி ஏஐ லேர்னிங் நவ். நம்மளோட கிட்ஸ்க்கு ஏஐ பத்தி சொல்லி தரணுமா? இல்ல எப்படி? அந்த இடத்துல வந்து இப்ப ஸ்கூல்ஸ்லாம் போனீங்கன்னா, ஏஐ டூல்ஸ் இன்கார்பரேட் பண்ணிடுறாங்க. இன்வோக் பண்ணிட்டு, அது வழியா தான் அவங்களுக்கு டீச்சிங்கே குடுக்குறாங்க. இப்போ ஏஐ வந்து அட்வான்ஸ் லெவல் நம்மள விட நம்ம கிட்ஸ்க்கு வரும் அப்படின்றத நான் ஒரு 90% நம்புறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பட்சத்துல நம்ம கிட்ஸ்க்கு ஏஐ வந்து குட் ஆர் பேட் என்ன மாரி இருக்கும்? அது வந்து அவங்க யூஸ் பண்றத பொறுத்து தான். இப்போ வந்துட்டு அவங்க ஸ்டடீஸ்ல இருந்து இப்ப எல்லாருமே அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அப்ப இருந்து பிராக்டிகலா எல்லாமே தியரிட்டிக்கலாவும், பிராக்டிகலாவும் எல்லாமே இப்ப வந்து எல்லாமே காப்பி அப்படிதான் பேஸ் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து அவங்க நாலேட்ஜ் கெயின் பண்றதுக்காக வந்து ஸ்கூல் டைம்ல வந்து அத யூஸ் பண்றது வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணானா அவங்களுக்கு பெட்டர். குட் பாயிண்ட். ஸ்கூல் டைம்ல வந்து ஏஐ யூஸ் பண்றது அவாய்ட் பண்ணா ரொம்ப பெட்டர். ஏன்னா நான் 50-50 சொல்லுவேன். 50-50. ஏன் 50-50 சொல்றீங்க? ரெண்டுமே இருக்கு இல்லையா? குட் திங்கும் இருக்கு, பேட் திங்கும் இருக்கு. டைம் சேவிங், எஃபிஷியன்ட்டா இருக்கும் ரொம்ப. அண்ட் பேரண்ட்ஸ் வந்துட்டு இது பேரண்ட்ஸோட ஹெல்ப் தேவையில்ல. ஸோ நம்ம ஈஸியா கிட்ஸ் வந்து படிச்சுப்பாங்க. அப்படி கிடையாது. பட் செல்ஃப் லேர்னிங் அதிகமா வந்து இருக்கும். அப்படி யா ஒன்லி ஃபார் ஸ்டடீஸ், நாட் ஃபார் பேட் திங்ஸ். ஸோ இந்த பட்சத்துல கிட்ஸ்க்கு வந்து 50-50 இருக்கலாம்னு இவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் கொடுக்காம இருக்கிறதே பெட்டர்ன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. சரி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். வணக்கம் சார். சார் இப்போ என்னன்னா, ஏஐ இப்போ ரீசெண்டா நிறைய பூம் ஆயிருக்கு இல்லையா? உங்களுக்கு ஏஐயோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன். ஏஐனா எல்லாருமே ChatGPT மட்டும் தான் யோசிக்கிறாங்க. ChatGPT தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ChatGPTயும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள எப்படி நம்ம ஒரு மெசேஜ வந்து பியூட்டிஃபை பண்ணி ஒரு ஒரு சின்ன ஒரு ஹாப்பி பர்த்டே எப்படி சொல்றது போல அழகழகா நிறைய வேர்ட்ஸ்லாம் போட்டு இங்கிலீஷ்ல நிறைய ஒரு ஜார்கன்ஸ்லாம் போட்டு அனுப்பி விடுறது. இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து ஏஐ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதை தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்கூல் ரீயூனியன் பண்ணோம். ஸ்கூல் ரீயூனியன் ஃபங்க்ஷன் பண்ணோம். இது 25 வருஷத்துக்கு அப்புறம் நான் என்னோட ஸ்கூல்ல பசங்க எல்லாத்தையும் கேதர் பண்ணி எல்லாம் ஒரே இடத்துக்கு கூட்டு வர வச்சு அதுக்கு நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கும்போது அதுல நான் யூஸ் பண்ணேன். நான் வந்து எதுக்காக சொல்றேன், இன்விடேஷன் ரெடி பண்றதுலேருந்து அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களோட ஓல்டு போட்டோஸ் வித் கரண்ட் போட்டோஸ் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஒரே இடத்துல போட்டு ஒரு வீடியோ மாதிரி ரெடி பண்ணோம். இது எல்லாத்துக்கும் கூட ஏஐ ரெடி ஆயிடுச்சு, எனக்கு யூஸ் பண்ணிச்சு. பியூட்டிஃபுல் ஐடியா சார்.
இது யாரும் திங்க் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ரீயூனியன் கம்யூனிகேஷன்ஸ்க்காக நீங்க ஏஐ இன்விடேஷன்ஸ் ரெடி பண்ணி எல்லாரும் கிரியேட் பண்ணதுக்காக நான் யூஸ் பண்ணேன் நான். இதை நான் ஸ்டார்டிங் ஸ்கூல் யூனியனுக்குள்ள இன்விடேஷனுக்கு நான் முதல்ல என்ன ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தேன்னா, எனக்கு ஒரு எத்னிக் வியர்ல ஒரு வேட்டி ஒரு ஐயர் பள்ளி வரும். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல ஒரு நல்ல எத்னிக் வியர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கிற மாதிரி ஒருத்தன் கையில் ஒரு ஹோர்டிங்கோட நான் கொடுத்த வாசகத்தோட அதில் வந்து நான் மீண்டும் பள்ளிக்கு போகலாம். திரும்பி போகும்போது இப்போ நான் வந்து பள்ளிக்கூட புத்தக பை இல்லாமல் அப்படின்ட்டு ஒரு வாசகம் கொடுத்துருந்தேன். கையில் ஒரு அழகான ஒரு ஒரு பிளக்கார்டு மாதிரி வச்சுக்கிட்டு அவனுன்னா அழகா இந்த இன்விடேஷன் 2 நிமிஷத்தை போட்டு நீங்க என்ன சார் ஒர்க் பண்றீங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சாஃப்ட்வேர். ஆமா. ஸோ இதை நான் ஐடியா இல்லாமல் தான் ChatGPTல சர்ச் பண்ணேன். அந்த ப்ராக்சிமிட்டி அண்ட் பெர்ப்ளெக்சிட்டி அப்புறம் இது ChatGPT இது 2 வச்சு தான் ட்ரை பண்ணேன். இதை நான் ட்ரை பண்ணும்போது இன்னும் நிறைய ஆப்ஸ் எனக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இதை நிறைய கன்ஸ்ட்ரக்டிவா யூஸ் பண்ணலாம். நான் இது எல்லாத்தையும் நான் ஒரு செஷனாகவும் என்னோட பசங்களுக்கு என்னோட வாத்தியார்களுக்கும் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ அவங்க எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாமே இந்த பர்பஸ்விட்டி பற்றியும் சரி ChatGPTயும் பற்றியும் சரி நான் ஒரு ரூரல் ஏரியாலேருந்து வரேன். அந்த இது கிட்டத்தட்ட 500-600 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இந்தியா. நம்ம சென்னையிலேருந்து 600 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அந்த ஊர்லேருந்து நான் வந்திருக்கேன்னா அடுத்த செட் பசங்களும் நல்லா கற்றுக்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கும் சொல்லிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இது பெரிய லெவலில் போகுங்க. சூப்பர் சார், சூப்பர். இப்போ ஏஐ வந்து நல்ல விஷயத்துக்கு நீங்க யூஸ் பண்றீங்கன்னு சொல்றீங்க. ஆனா அதே ஏஐல நிறைய பயங்கரமான விஷயங்களும் இருக்கு. அதாவது சேஃப்டி இல்லாத விஷயங்களும் இருக்கு. இப்போ உங்களுக்கு அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு. நீங்க தெரியாதவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அது வேற மாதிரி விளைவுகளை உருவாக்குது. கரெக்டா? ஸோ இதை எப்படி நீங்க தடுக்கலாம்? இதை நான் அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேனே. இப்போ நான் சொன்ன டாபிக் நான் அந்த என்னோட ஸ்டாஃப்ஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பேசும்போதே எல்லாரும் சொல்ற விஷயம் தான். ஏஐ வந்தானா எல்லாருக்கும் வேலை போயிடும், இருக்கிற வேலையெல்லாம் போயிடும், அதை ஏஐ பார்த்துக்கும் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க கேட்குற அதே கொஸ்டின் தான். இப்போ ஒரு அப்துல் கலாம் அப்படின்னா அப்துல் கலாமுக்கு 50-60 ஃபோட்டோ கொடுக்கும். 10 பேர் கரெக்டான ஃபோட்டோ அப்லோட் பண்ணான்னா 1000 பேர் கோடிக்கணக்கான பேர் தப்பான ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவோம். அதுல எது கரெக்டான ஃபோட்டோன்னு கொண்டு கொடுக்கறதுக்கு அந்த வாத்தியார்கள் வராங்க. கரெக்டாக ஏதோ ஒரு மென்டல் தேவைப்படுது. ஸோ எனிவேஸ் வேலையும் இருக்கு. நான் அவங்கள எல்லாம் பயன்படுத்தி பண்ணதுக்கு இதுக்கு முன்னாடி என்னன்னா புதுசா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. இப்போ எல்லாமே அவங்களுக்கு கையடக்க மொபைல்ல எல்லாமே கிடைச்சிருது. எதை நான் கரெக்டா சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு இடையில ஒரு filter தேவைப்படுது. கரெக்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஹாய் சார். என்ன என்ன ஒர்க் பண்றீங்க? நான் டெக்னிக்கல் இன்ஜினியரா ஓ, டெக்னிக்கல் இன்ஜினியர். சரி, என்னன்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து ஏஐ அவேர்னஸ் வந்து சில பேருக்கு தான் இருக்கு. சில பேருக்கு அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. கரெக்ட்டுங்களா? ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஏஐ வந்து குட் ஆர் பேட்? இப்போ மாடர்ன் வேர்ல்ட்ல குட் தான். நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. எப்படி என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. சார், இப்ப ஸ்கூல்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் மொபைலே அலோ பண்ண மாட்டாங்க. ஆனா இப்ப நிறைய விஷயத்துல வந்து ஏஐ அலோ பண்றாங்க. ஸ்மார்ட் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க அதை கத்துட்டு வந்து வீட்ல வந்து எப்படி ட்ரைவ் அவுட் பண்ணணும்னா அகைன் டேப் தேவைப்படுது, மொபைல் தேவைப்படுது, இல்லை டிவியா தேவைப்படுது, இல்லை ஏதாவது ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் தேவைப்படுது. ஸோ டீச்சர்ஸே இதை இன்சிஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் டீச்சர்ஸே வந்து அதை லிமிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ பேரண்ட்ஸா ஒர்க் பண்ற பேரண்ட்ஸா இருக்கவங்க எப்படி அவங்க கிட்ஸை வந்து இதை ஹேண்டில் பண்ணுது? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து முந்தி ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்மளாம் ஹோம்ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். வந்து நோட்டில் வந்து டெய்லி இருந்து ரிட்டர்னில் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஹோம்ஒர்க்ஸ் கொடுக்குறாங்கல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து ஒரு ஹோம்ஒர்க் ஆன்சர் தெரியலனா டக்குன்னு ChatGPT ஓப்பன் பண்ணிடுறாங்க பசங்க. ஏஐ ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு இருக்கிற செல்ஃப் திங்கிங் அந்த இது கொஞ்சம் கம்மியாயிருதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம அதை யூஸ் பண்ண விடக்கூடாது. ஒரு சிலர் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, ஒரு சிலர் அடாப்ட் பண்ணிக்கிற மாட்டாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் பெஸ்ட்டு. ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நம்மளுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே கண்ணாடி போட்டிருக்கீங்க. இப்போ அதனால வந்து நிறைய பேர் கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே மொபைலை கொடுத்துரும். சாப்பிட்றதுக்கு மொபைல், தூங்குறதுக்கு மொபைல், எல்லாத்துக்கும் மொபைல். மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிட்டோம். எலக்ட்ரானிக்ஸ் பொருள் அவாய்ட் பண்ணிட்டாலே நம்மளுக்கு ஆயிலும் கூடிரும். மற்ற இந்த ஆபத்துல இருந்தும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நம்மள. ஓகே சார். எலக்ட்ரானிக்ஸ் ப்ரொவைட்ஸ் நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி ஹோம்ஒர்க்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க? நீங்க எலக்ட்ரானிக் பொருளையோ இல்லை ஸ்கிரீன் டைம்ஸோ அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க உங்களோட சஜஷன்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்க பேரண்ட்ஸா நாங்க வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்க கூட ஒரு அட்லீஸ்ட் 1 ஹவர் 2 ஹவராவது உட்காருவோம். இப்போ நாங்க அப்பா அம்மாலாம் வந்து படிக்க சொல்லுவாங்க. ஆனா வந்து கண்டுக்கிற மாட்டாங்க. நம்மளுக்கு விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்கும். இங்க வந்து சிட்டியில இடம் கிடையாது. ஸோ பசங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு டேப் வாங்கி கொடுத்து அதில் வந்து கேம் விளையாடுறாங்க. இல்லை அப்படின்னா டிராயிங் பண்றாங்க. ஸோ நம்ம வந்து அதர் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் மற்றதுல எல்லாத்துலையும் ஈடுபாடு அவங்களை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுல இருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அவங்க கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். ஓகே. கல்ச்சுரல்ஸ் ஆக்டிவிட்டி நிறைய ஃபீட் பண்ணணும்னு சொல்லுங்க. ஸ்கிரீன் டைம் அவாய்ட் பண்ணணும். ஓகே, சூப்பர் சார். கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார்.